தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. 15 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெறுகிறது. இதனால் பக்தி வெள்ளத்தில் திருமுருகன் அருள் பாலிக்கக்கூடிய திருச்செந்தூரை திளைத்துக் கொண்டிருக்கிறது. பக்தர்களின் உள்ளத்தையும் இந்த விழா குளிர்வித்துக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் மருது தற்பொழுது இணைந்திருக்கிறார். மருது, பக்தர்களின் வெள்ளத்திற்கு நடுவே நீங்கள் இருக்கிறீர்கள். பக்தி பரவசம் எப்படி இருக்கிறது அங்கே? பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயில் என்பது ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி விழாவின் போது வெகு விமர்சையாக கொண்டாடப்போம். அப்போதே லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். ஆனால் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேக நிகழ்வு என்பது இன்று இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருந்தது. சராசரியாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கு மேலாகவே வந்திருப்பார்கள். கடற்கரை ஓரம் முழுவதுமே மனித தலைகளாகவே பார்க்க முடிகிறது. பொதுவாகவே இந்த திருச்செந்தூர் என்பாலே இந்த கடற்கரை ஓரம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற தலமாக பார்க்கப்படுகிறது. இந்த பிரசித்தி பெற்ற இந்த தலத்திற்கு நேற்று முதலே தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கோவிலுக்கு செல்வதற்கு நேற்று 12 மணி முதல் தடையானது விதிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அதற்கான சிறப்பு யாகங்கள், பூஜைகள், ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆக நேற்று மாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலை நோக்கி படையெடுத்திருந்தனர். இந்த நிலையில் சரியாக ஒரு 6 மணிக்கு மேல் இந்த குடமுழுக்கு விழா என்பது வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள், சிறப்பு ரயில் மற்றும் பல்வேறு வகை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் தங்கு தடையின்றி வந்து செல்லும் வகையில் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும் மற்றும் அனைத்து வகையான மருத்துவ குழு, தீயணைப்பு துறையினர் என அனைத்து துறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து குழுவாக இணைந்து பல்வேறு வசதிகளை செய்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டத்தின் தென்மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 6000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கடற்கரை முழுவதும் பொதுமக்கள் பக்தர்களாக குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் கடற்கரை பகுதியில் நீராட வரக்கூடிய பொதுமக்கள் தங்கு தடையின்றி நீராடுவதற்கும் ஆபத்து காலங்களை அவர்கிட்ட மீட்டு அவர்களுக்கு ஏதேனும் முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கும் மருத்துவ குழுவும், தீயணைப்பு வீரர்கள், கடலோர காவல்படையினரும் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சரியாக 6 மணி முதல் 7 மணிக்குள் இந்த குடமுழுக்கு விழா என்பது நடைபெற இருக்கிறது. இதனை காண்பதற்காக திரளான பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தற்போது அதற்கான இறுதிக்கட்ட இந்த பூஜைகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் பக்தர்கள் அந்த யாகசாலையாக இருக்கட்டும், அந்த ராஜகோபுரத்தின் பகுதியாக இருக்கட்டும், கடற்கரை ஓரங்களாக இருக்கட்டும், ரத வீதிகளாக இருக்கட்டும் என ஏராளமான பகுதிகளில் பக்தர்களின் தலை நிறைந்து காணக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இதற்கு பிறகு 48 நாட்கள் அந்த மண்டல பூஜை என்பது நடைபெறும். அந்த மண்டல பூஜைகளில் பங்கேற்றால் இந்த குடமுழுக்கு விழாவில் பங்கேற்றிருக்காங்க இணையாக கருதப்படும். ஆக இதற்கு தொடர்ந்து 48 நாட்களும் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பல்வேறு ஐதீகங்களோடும் தமிழ் பாரம்பரியத்தோடும் அங்கு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.